வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க ஷெஃப் ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜில்லுன்னு ஜிகர்தண்டா எப்படி செய்யலாம்ன்றது பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜிகர்தண்டா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பாதாம் பீசின் ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 to 6 மணி நேரம் நல்லா ஊறணும். அது அப்போ தான் ஜெல்லி மாதிரி நல்லா வரும். ஸோ இதப்போ 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்து பாயில் பண்ணிக்கலாம். இந்த மில்க் நல்லா திக்காக ரபடி மாதிரி நல்லா பாயில் பண்ணிக்கணும். பாசுந்தி கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அது வரைக்கும் நான் இந்த பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜிகர்தண்டா பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம கடையில் வாங்க சொல்ல. பட் இதோட ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பால் கொதிக்கும் போது அந்த சைடில் வர ஆடையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொதிக்க கொதிக்க நம்ம அந்த ஆடையெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடும் போது நல்லா ரபடி கன்சிஸ்டன்சியில் திக்காக கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம அந்த ஆடையெல்லாம் உள்ளே மிக்ஸ் பண்ண நல்லா க்ரீமியாக வருது பாருங்கள். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ஏன்னா இது சீக்கிரம் அடி பிடிக்கும். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப திக்காகிடுச்சுன்னா நம்ம ஜிகர்தண்டா மிக்ஸ் பண்ண சொல்ல கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு லூஸாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 150 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகரை லோ ஃப்ளேமில் வச்சு கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. கேரமலைஸ்னால் ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போது இதில் தண்ணி ஒரு 50 ml லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ இப்போ நல்லா இதை ஆற வச்சு ஒரு சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கடாயில் ஒரு 1.5 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மில்கை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம 1.5 லிட்டர் மில்கை அப்படியே 750 ml மில்காக பாதியாக ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மில்க் நல்லா கொதித்து பாதியாக ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் கேரமலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கேரமல் மிக்ஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மில்கோடைய கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி லைட் காஃபி கலர் வர வரைக்கும் இந்த சுகர் கேரமலை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வீட்லெஸ் கோவா ஒரு 250 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா அந்த கோவா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மில்க் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கோவாலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நமக்கு அந்த திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போது இந்த மில்க் நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த மில்க் நல்லா ஆறதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 30% மில்க் எடுத்து நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ண போகிறோம். ஜிகர்தண்டாக்கு தேவையான ஐஸ்கிரீம். மீதி இருக்க 70% மில்க் நம்ம ஜிகர்தண்டாக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மில்க் நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ண முடியும். மில்க் நல்லா ஆறதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 100 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ க்ரீம் நல்லா பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது அந்த மில்க்லேருந்து ஒரு 30% மில்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த பவுல் ஐஸ்கிரீம் செட் பண்ண போகிறோமோ அதில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு டீப் ஃப்ரீசரில் ஓவர் நைட் அப்படி இல்லைன்னா 7 to 8 hours நல்லா ஃப்ரோசன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஜிகர்தண்டா தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பாதாம் பிஸ்னி பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல்லி மாதிரி வந்திருக்கு. அதை ஒரு கிளாஸில் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நன்னாரி சர்பத் ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த பாதாம் பிசின் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண திக்காக காய்ச்சின அந்த மில்க் ரபடி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜிகர்தண்டா மில்க் ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண ஐஸ்கிரீமை ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே லைட்டாக நம்ம ஜிகர்தண்டா மில்கை மறுபடியும் ஆட் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலே சுகர் கேரமில் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. ஒரு சூப்பரான ஜில்லுன்னு ஜிகர்தண்டா ரெடி. இந்த வெயிலுக்கு நீங்களும் ஜில்லுன்னு ஜிகர்தண்டா வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபி வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.